கடைசியாக இன்டர்நேஷ்னல் கேம் விளையாண்டு 5 வருஷம் ஆயிடுச்சு. 43 வயசு ஆகி போச்சு. குறிப்பாக ஐபிஎல்ல அன்கேப்டு பிளேயரா அப்படின்னு என்ன சொன்னாலும் இன்னைக்கு அவருடைய சந்தை மதிப்பு எவ்வளோ தெரியுமா? எத்தனை பிராண்டை கையில் வச்சிருக்கிறார் தெரியுமா? அதுலேயும் அவர் யாரெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அந்த லெவலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி அவர் கடைசியாக 2019 தான் கடைசியாக இன்டர்நேஷ்னல் கேம் ஆடினாரு. எல்லாருக்குமே தெரியும், நியூசிலாந்துக்கு எதிரான அந்த செமிஃபைனல் மேட்ச்சு. அதை நினைக்கிறப்ப இப்போ கூட மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்ச்சுக்கு அப்புறமா ஒரு பெருசாக விளையாடலை. ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறமா யாருமே எதிர்பாராத சூழலில், அதுவும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் ரிட்டையர்ட் ஆக போகிறதாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அது ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் உண்டாக்கிச்சு. ஏன்னா எப்பயுமே தெரியும், அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா பெருசாக அலர்ட்டெல்லாம் இருக்காது, அவர் பாட்டுக்கு சொல்லுவார், பெறுவார். ஆனாலும் அந்த விஷயம் இன்றளவும் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை தான் கொடுத்துருக்கு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கேமில் விளையாடலனாலும் ஐபிஎல் கேம்ஸில் விளையாண்டுக்கிட்டே இருந்தார் சிஎஸ்கேக்காக. அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் கூட சில கப்ஸ் எல்லாம் ஜெயித்து கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் அடுத்த வருஷமும் அவர் ஆடுவாரா இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் வருவேன், தரமாக வருவேன் அப்படின்னு அன்கேப்டு பிளேயராக சிஎஸ்கேக்குள்ளே வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு அவரை தக்க வச்சிருக்கிறாங்க சிஎஸ்கே. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமாக அவர் இன்டர்நேஷ்னல் கேமில் ஆடலை. இதே மற்ற பிளேயர்ஸாக இருந்திருந்தா ஃபேன்ஸ் மறந்துருப்பாங்க, மக்களை மறந்துருப்பாங்க, அவரை பற்றி பேச்சுக்கெல்லாம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இன்றளவும் அவரை பற்றியான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் மற்ற வீரர்கள் மாதிரி இந்திய டீமை குறை சொல்லி ட்வீட்டு போகிறது அப்படி இப்படின்னு எந்த கருத்தை சொல்கிறது கிடையாது. அவர் உண்டு, மேட்ச் உண்டு அப்படின்னு விளையாடிட்டு போயிடுவார். அவருக்கான செய்திகளை மக்களே பேசுகிறாங்க. இன்றளவும் அவர் பிரபலமாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அவருடைய சந்தை மதிப்பு இத்தனை வருஷம் ஆகியும் குறையாமல் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல அப்படின்னா கிட்டத்தட்ட 43 வயசு எட்டிட்டாரு தோனி. இந்திய அணிக்காக விளையாடி 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் இந்த நேரத்தில் எத்தனை பிராண்டு விளம்பரங்கள் அவருக்கு ஒப்பந்தமாக இருக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட 42 பிராண்டை அப்படியே கைகளில் சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு தோனி. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அந்த பிராண்டிங்கில் அடுத்த இடத்துல இருக்கிறது அமிதாப் பச்சன். 41 பிராண்ட் ஒப்பந்தங்களோட 2வது இருக்கிறாரு. அதை தாண்டி அந்த லைனில் ஷாருக் கான் இருக்கிறாரு, அக்ஷய் குமார் இருக்கிறாரு, கரீனா கபூர் இருக்கிறாங்க, ஏன் சில கிரிக்கெட் பிளேயர்ஸ் கூட இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கீழே தள்ளி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட இத்தனை வருஷங்கள் ஆடாமல் இருந்தாலும் அவருடைய ப்ரெசன்ஸ் மக்கள் மத்தியில் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அவருக்கான வேல்யூ ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தலை ஃபேன்ஸ்லாம் உற்சாகத்தோடு இருக்கிறாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக அவருக்கு இளமை ஏறிக்கிட்டே போகுது. இந்த வருஷம் கப்பு எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.